Hi guys, welcome back to my channel MS Excel in Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன், சேல்ஸ் ரிப்போர்ட்டு. இதில் ப்ராடக்ட்டு ஒரு 5-6 ப்ராடக்ட் நம்ம எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி 3 வருஷத்துக்கான டிஃப்ரெண்ட் சேல் எவ்வளோ வியாபாரம் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம இந்த எக்ஸலில் எடுத்துருக்குறோம். ஸோ இதிலிருந்து எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு சின்ன சிம்பிள் ஃபார்முலா தான். இந்த ஆவரேஜ் எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் சேல் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் சேல் மாறி மாறி வரும் ஒரே ப்ராடக்ட்டு. ஸோ அது ஆவரேஜாக ஒரு 3 இயர்ஸ்க்கு ஆவரேஜாக அந்த ப்ராடக்ட் எவ்வளோ சேல் ஆகுது, இல்லை அந்த வருஷத்தில் எல்லா ப்ராடக்ட்டும் சேர்த்து எவ்வளோ ஆவரேஜாக சேல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இது சிம்பிளாக ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா, ஹோம் டேப் கிளிக் பண்ணுங்கள். இதில் இங்கே சம்மேஷன் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும், பட்டன் சொல்லிட்டு. அது பக்கத்தில் இது ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆவரேஜ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல் ரேஞ்சை கம்ப்யூட்டரே செலக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் உங்களுக்கு எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சு வரைக்கும் வேணுமோ அந்த ரேஞ்சு இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் வேல்யூ இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது அக்சசரிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டில் 2015, 2016, 2017 3 வருஷத்துக்கான சேலில் எவ்வளோ ஆவரேஜாக வேல்யூ ஆயிருக்கு. ஸோ இங்கே நம்ம டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, ஒன்லி வேல்யூ மட்டும் தான் இங்கே கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்மளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா G9, அதாவது G இங்கே ரோ 9. ஸோ G9 2015, 16, 17, அதாவது I9 வரைக்கும் தான் நமக்கு இது வேல்யூ வேணும். ஸோ இங்கே I கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு இங்கே வந்துடும். அப்படி இல்லைனா ஃபார்முலா என்ன பண்ணணும்னா, ஈக்குவல் டு ஆவரேஜ் ஓப்பன் ப்ராக்கெட், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு செல். அதோட ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ கலரில் வரும். ஸோ அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எந்த வேல்யூ வரைக்கும் வந்தது அப்படின்னா இங்கே செலக்ட் ஆகிடும். ஸோ G10:I10 வரைக்கும் நமக்கு வருது. இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஆவரேஜாக பைக் பார்த்தீங்கன்னா 2015, 16, 17 3 வருஷத்துக்கு சேர்த்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 23,733, 23,733. இதுதான் ஆவரேஜ் வேல்யூ. ஸோ நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இது எப்படி மல்டிபிள் காலம் மல்டிபிள் செல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரோ இருக்கும் கார்னரில், செல்லோட கார்னரில். இது பாருங்கள், பெரிய கர்சராக தெரியுது. இங்கே எடுத்துகிட்டு போங்க, சின்ன கர்சராக இது மாறும். அப்போ இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் மல்டிபிள் இந்த ஷீட்டில் எவ்வளோ லைன் ஐட்டம் இருந்தாலும் நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால்குலேட் ஆகிடும். இது ப்ராடக்ட்டு, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் 3 வருஷத்தில் எவ்வளோ ஆவரேஜ் வேல்யூ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொரு காலம் இது ரோவை வச்சு பார்த்துருக்கோம். காலமில் பார்த்தீங்கன்னா இது காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலமில் ஸோ 2015 மொத்தமாக நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்டோட ஐட்டம் 6 ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். இந்த 6 ப்ராடக்டில் எவ்வளோ ஆவரேஜ் சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இங்கே இந்த செல்லில் கர்சரை வச்சுக்கோங்க. இங்கே ஈக்குவல் டு ஆவரேஜ் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. இந்த செல்லுலேருந்து ஃபஸ்ட்டு செல்லேருந்து இந்த கடைசி செல் வரைக்கும் G9லேருந்து G14 வரைக்கும் இது க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். இது ஆவரேஜ். டெசிமல் வேண்டாம்னா டெசிமல் எடுத்துருங்க, டெசிமல் வேணும் அப்படின்னா டெசிமல் வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம வேல்யூ இந்த மாதிரி கர்சர் வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இது ஆவரேஜ் வேல்யூ வந்துடும். ஸோ இது இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் பார்க்கணும், இது எக்ஸல் நீங்கள் ரிசல்ட்டாக கொண்டு வரதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஆவரேஜ் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா இந்த லைன் ஐட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டோட கீழே பாருங்கள், இங்கே ஆவரேஜ் காமிக்கும். ஓகேங்களா, 61,333, 61,333. ஸோ அதே வேல்யூ தான் இங்கே வந்திருக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் பார்க்க தான் முடியும். ஸோ இது ஆவரேஜ் வேல்யூ எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணி ஸோ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ஆவரேஜ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.